வீரா சேனல் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சி டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ குச்சி டிசைன்ஸ் தான். உங்களுடைய சாரீக்கு அழகாக நீங்களே வீட்டில் போட்டுக்க மாதிரி நுணுக்கங்களோடு சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்குள்ள டிசைன் எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீக்கு தான் நாம் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைன் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு அழகான டிசைன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு முதல்ல எங்கெங்கெல்லாம் பூ வரணுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல முதல்ல ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் வந்து அந்த பூவோட அகலத்தை பார்த்து கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த பிங்க் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட் வந்து 250 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுத்துருக்குறேன். நீங்கள் கூடுதலாக வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். ஹோல் போட்ட இடத்துல கொண்டு போய்க்கோங்க. அதுக்கு நேராக மேலே இன்னொரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த பேக் சைடு உள்ளே விட்டுருக்கீங்க இல்லையா, அதை வந்து மேலே போட்ட ஹோல் வழியாக ஃப்ரண்ட் பக்கம் இழுத்துக்கோங்க. பின் பக்கம் வந்து சரியாக இருக்கான்னு சரி பண்ணிக்கோங்க. நூலெல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்தமாரி சாதாரண நூல் எடுத்து நாட் போட்டு பேக் சைட்லேருந்து கொண்டு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா ஒரு 2-3 தடவை சுற்றி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடு இதை கட் பண்ணாதீங்க, பேக் சைடு கொண்டு போய் வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மேல் பகுதியில் வந்து மேல் பக்கம் அடியில் க்ளூ நல்லா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சாரியோட விரிஞ்சு அப்படியே ஸ்டிப்பாக ஒட்டிக்கும். சென்டர்லேயும் கொடுத்துக்கோங்க. பேர்ல்ஸ் தைக்கிறதுக்கு நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவும். நான் அதே க்ரீன் கலர் சாரீ கலர்லேயே பீட்ஸ் எடுத்துருக்குறேன். இந்த நூல் பேக் சைடு விட்டுருக்கீங்க இல்லையா, அதை திருப்பி கொண்டு வந்து 2 தடவை நல்லா ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கம்மும் தடவி இருக்கிறதுனால இந்த ஸ்டிச்சிங் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் சைடு கொண்டு போய் நாட் போட்டு இப்போ வந்து நூலை வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 தடவை போட்டுக்கோங்க. அப்புறமா எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதேமாரி மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா எல்லா பூவுலையும் கரெக்டாக ஒன்று போல் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அழகாக டிசைன் ரெடியாச்சு. வரும் வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய டிசைன்ஸ் வீரா சேனலில் அப்லோட் ஆகும். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.